பாஜக கட்சி சார்பில் மாபெரும் பொதுக்கூட்டம். சிறப்புரையாற்ற வருகை தரும் தமிழகத்தின் வருங்கால முதலமைச்சர் மாநில தலைவர் திரு கே அண்ணாமலை அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். நாள் 25/8/2024 ஞாயிற்றுக்கிழமை மாலை 4 மணி. இடம் கோயம்பேடு மார்க்கெட் திடல். இப்படிக்கு என்றும் தேசப்பணியில் மாவட்ட தலைவர் என் தனசேகரன், மாவட்ட பொருளாளர் மத்திய சென்னை மேற்கு மாவட்டம் வி ரமேஷ் அட்வொகேட். Hola! Your dream vacation to Bali starts from rupees 22,999 only with GT Holidays, South India's #1 travel brand. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமான ஒரு நாள். நான் என்னுடைய அரசியல் பயணத்தை தொடங்கி அதுக்கு ஒரு தொடக்க புள்ளியா நம்ம கட்சியினுடைய பேரை போன பிப்ரவரி மாதம் நான் அறிவித்தேன். அன்னிலேருந்தே பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு நாளுக்காக நீங்கள் எல்லாருமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்றது எனக்கு நல்லா தெரிஞ்சது. எஸ் நம்ம முதல் மாநில மாநாடு, அதுக்கான ஏற்பாடுகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. கூடிய சீக்கிரமே அது என்னைக்கு எப்போன்றதெல்லாம் நான் உங்களுக்கு அறிவிச்சிடுறேன். பட் அதுக்கு முன்னதாக நீங்கள் எல்லாருமே கொண்டாடி மகிழ்வதற்காக நம்ம தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொடியை இன்னைக்கு நான் அறிமுகப்படுத்தியிருக்கேன். உங்கள் முன்னாடியும் சரி, என் நெஞ்சில் குடியிருக்கும் தமிழ்நாட்டு மக்கள் அனைவரும் அவங்க முன்னாடியும் சரி, இன்னைக்கு அந்த கொடியை அறிமுகப்படுத்துறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். இது வரைக்கும் நாம் நமக்காக உழைச்சோம். இனி வரப்போகிற இயர்ஸில் நம்மளை ஒரு கட்சி ரீதியாக நம்மளை தயார்படுத்திக்கிட்டு தமிழ்நாட்டுக்காகவும் தமிழ்நாட்டு மக்களின் உயர்வுக்காகவும் நம்ம எல்லாருமா சேர்ந்து உழைப்போம். இந்த புயலுக்கு பின் அமைதி, ஆர்ப்பரிப்பு, ஆரவாரம்னு நம்மளுடைய கொடிக்கு பின்னாடியும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வரலாற்று குறிப்பு ஒன்று இருக்குது. அது என்னென்ன, அதை நீங்கள் எல்லாம் ஒரு நாளுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னு சொன்னல, அன்னைக்கு நம்மளுடைய கொள்கைகள் என்ன, நம்மளுடைய செயல் திட்டங்கள் என்னன்னு சொல்லும்போது அன்னைக்கு இந்த கொடிக்கான விளக்கத்தையும் நாங்கள் சொல்கிறோம். அது வரைக்கும் ஒரு சந்தோஷமாக, ஒரு கெத்தா நம்ம இதை ஏற்றி கொண்டாடுவோம். இது வெறும் நம்மளுடைய ஒரு கட்சிக்கான கொடியாக மட்டும் இதை நான் பார்க்கலைங்க. தமிழ்நாட்டோட வருங்கால தலைமுறைக்கான ஒரு வெற்றிக்கான ஒரு கொடியாக தான் நான் பார்க்குறேன். இது உங்கள் இல்லத்தில், உங்கள் உள்ளத்தில் இதெல்லாம் நான் சொல்லாமலே நீங்கள் ஏற்றுவீங்கன்றது எனக்கு நல்லா தெரியும். பட் இருந்தாலும் அதுக்கான அந்த முறையான அந்த பெர்மிஷன்லாம் வாங்கிட்டு, அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணிவிட்டு, அனைவரிடமும் தோழமை பாராட்டி நம்ம இதை ஏற்றி கொண்டாடுவோம். சரிங்களா? அது வரைக்கும் கான்ஃபிடென்ட்டாக இருங்க. நல்லதே நடக்கும். வெற்றி நிச்சயம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். கொடி அறிமுகமாயிருக்கு.
இருக்கு உங்களுடைய ரொம்ப நாள் கனவு நிறைவேறிருக்கு எப்படி பாக்குறீங்க? கண்டிப்பா நான் பாக்குறது இருக்கு சந்தோஷமா இருக்கு கேட்க எங்களுக்கு. ரொம்ப இத்தனை நாள் எதிர்பார்த்தோம் தளபதி அரசியல் வந்தது எதிர்பார்த்தோம். அரசியல் வந்து கொடி எப்போ ஏற்ற எதிர்பார்த்தோம். இன்னைக்கு நடந்துருச்சு. இனிமேல் நல்லது நடக்கும். கல்வி நல்ல கல்வி, தகுதியான கல்வி வரணும். அதுக்கப்புறம் மருத்துவம் நல்ல மருத்துவம், ஏழை மக்களுக்கு உதவி நல்ல உதவி செய்யணும். 2026 தான் எலெக்ஷன் சொல்லிட்டாரு. தனித்து போட்டி போடணுமா இல்ல வந்து இல்லை தனித்தே போட்ட தளபதிக்கு தனித்தே இருக்கணும். நாங்கள் சப்போர்ட்டாக இருப்போம் அவருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தமிழகத்துக்கு தேவையான கொடி, தமிழகத்துக்கு வெற்றியை நிலைநாட்ட போகிற கொடி 2026ல் ஸ்ட்ராங்காக இருக்கும். கொடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முன்னோர்கள் சொல்லுவாங்க வாகை சூடிவான்னு சொல்லுவாங்க, வெற்றி வாகைன்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி அந்த வாகை பூ தான் சரி மத்தியில் இருக்குது. அதோட அந்த பூ எதுனா வாகை, வெற்றி வாகை, அதோட குறிக்கிற மாதிரி தான் அந்த நடுவில் அந்த கொடியில் இருக்குது. சார் இது வந்து மக்களுக்கான மாற்றம் சார், மாற்றம் முன்னேற்றம் சொல்லுவாங்க. இன்றைக்கி இந்த நாளை தான் தமிழ்நாட்டு மக்கள் எல்லாமே அவளாக எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஏன்னா இன்றைக்கி வந்து இந்த திராவிட கட்சிகளுக்கு மாறாக வந்து ஒரு மாற்று கட்சி வராதான்னு சொல்லி மக்கள் ஏங்கிட்டு இருந்தாங்க. அந்த இதை வந்து தளபதி வந்து இன்றைக்கி பூர்த்தி செஞ்சுருக்காரு, இன்றைக்கி பண்ணியிருக்காரு. இன்றைக்கி இது பண்ணதுனால மக்கள் எல்லாமே தண்ணி ஆயிடுச்சா வராங்க. தண்ணி ஆயிடுச்சா வந்து தானே வந்து இந்த கட்சி எல்லா மாவட்ட ரீதியாக பார்த்தீங்கன்னா எல்லா மாவட்டத்துலேருந்து இங்கே வந்திருக்காங்க. இதே மற்ற திராவிட கட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா அது மாதிரிலாம் கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே காசு கொடுத்து கூப்பிடுவாங்க. 300 ரூபா 200 ரூபா ஒரு சாதாரண ஒரு கூட்டத்தை கூப்பிட்டுனா கூட கூட்டி அதுமாதிரி பண்ணுறாங்க. இன்றைக்கி தானாக முன் வந்து இன்றைக்கி தானாகவே ஆன்லைனில் எல்லாமே உறுப்பினராக சேர்ந்து கிட்டத்தட்ட 1 கோடி உறுப்பினர்கிட்ட நம்ம தமிழக வெற்றி கழகத்தில் சேர்ந்துருக்காங்க. அடுத்து 2026 எங்கள் தளபதியாக வரப்போறாரு. எந்த மாற்றமும் கிடையாது. அவர் கட்சி கொடி வர வச்சது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நாட்டு மக்கள் வந்து பலர்கிட்ட கஷ்டப்படுறதுனால தான் அவர் வாகை மலை சூடி ஏன்னா பலத்தில் நான் இருக்கேன், நான் இருக்கும்போது நீங்கள் எது கஷ்டப்படுறீங்கன்னு தைரியத்தை காமிச்சு வாகை கொடி மலை சொல்லியிருக்காரு. இந்த வாகை மாலையம் என்னைக்கு வாடாத மாதிரி எங்கள் கட்சி வாடாது. எங்கள் தளபதி விட மாட்டார். எங்கள் தளபதி கட்சி வாழ்க. 2026 வந்து மிக சிறப்பாக இருக்கும். மாநாடு சிறப்பாக இருக்கும். அது 2026 ரொம்ப சிறப்பாக இருக்கும். தளபதிக்கு நாங்கள் எதுவுமே எங்கள் அவர் என்ன சொல்கிறார் நாங்கள் அதுபடி செய்ய போகிறோம். அவர் எங்களை எல்லாத்தையும் நல்லபடியாக பார்த்துப்பாரு. அந்த நம்பிக்கை இருக்குது. ஒரு பெத்த தாய் எப்படி குழந்தைய பார்த்துக்க அது மாதிரி எங்களை பார்த்துக்கோன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் ஒரு உற்சாகத்தை தருது எங்களுக்கு. 2026ல் இந்த கொடியை வந்து நாங்கள் கோட்டையில் ஏற்றுறதுக்கான எல்லா முயற்சியும் நாங்கள் பண்ணுவோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த நிலைமையில் வந்து தளபதி கிட்ட பார்த்தோம், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 2026ல் கண்டிப்பாக தளபதி ஜெயிப்பார், அது உறுதி. தமிழக புது முதலமைச்சராக கண்டிப்பாக தளபதி ஏற்பார்னு நம்புகிறோம். கண்டிப்பாக தனித்து தான் போட்டிடுவார். தளபதி யாரோடய சேர மாட்டார். ஆமாம் தான் அந்த ஒரு யானையை அறிமுகப்படுத்தி இருக்கிறார். யானை பலத்தோட வருவார் முதலமைச்சராக. போர் யானை முதல் ரசிகர், அப்புறம் தான் தொண்டர். இப்போ வந்து அண்ணனுக்கு உயிரிலும் மேலான ஒரு அன்பு தம்பியாக மாறிட்டு எல்லாருமே. இந்த கொடிக்காண்டி என் உசுரமே தச்சம் பிடிச்ச மாதிரி உட்காந்துருந்தேன் இத்தனை நாள். என்னடா கொடி என்ன கொடி கொடுக்க போகிறான்ட்டு அது இது ஒத்திகை பார்க்குறப்போட கொடி வேற கொடி ஏற்றிட்டாரு. ஒரு இந்த கொடி அந்த கொடியாண்டு பூரா குழப்பிட்டாங்க. பார்த்தா மிரட்டி விட்டாப்புல அண்ணன். வேர்ல்டு ரெக்கார்டு இன்றைக்கி வச்சுக்கோங்க. தமிழ்நாட்டில் யாருமே இது வரைக்கும் திறப்பு விழாவோ கட்சி திறப்பு விழாவோ இந்த மாதிரி ஆரம்பிக்கிறப்ப ஒரு பிகினிங் சாங் கொடுத்து கொடி ஏற்றி அப்பா அந்த அந்த சாங்ஸ்லாம் கேட்குறப்ப அப்படியே வைப் ஆகுது. மேலுகள்லாம் பிச்சு விட்டார் அண்ணன். 2 ஸ்பீக்கரை வெளியே இருந்தேன், ஆட்டத்தை பிடிச்சிருப்பேன் சத்தியமாக. நான் அப்படி இத்தனைக்கு மாவட்ட தலைவருக்கு மட்டும் தான் உள்ள அளவோடு. பட் இருந்தாலும் நாங்கள் பூரா வெளியில் இருந்தோம். இந்த சாங் வெளியே கேட்குறப்ப ஐயோ தாங்கலை, மேலுகள்லாம் அப்படி குதிக்குது. இந்த இன்னும் பாருங்க ஐயோ ஒன்ஸ் மோரா காலர் டூனு ரிங் டோனு வீட்டில் என் பில்லை குட்டி எல்லாரும் இதைத்தையும் கேட்க வேறு வழியே கிடையாது. ஊருக்கு போனோடனே என் முதல் வேலை என்ன தெரியுமா, ஒரு பெட்டு கட்டி கொடியை மேலே ஏற்றி இந்த பாட்டை ஊருக்க தெறிக்க விடலை. நான் தேனி மாவட்டத்தில் வந்திருக்கேன். தேனி மாவட்டமே அப்படியே கதி காலங்க போகுது இன்னைக்கு. எல்லாத்து மாதிரி இல்லைங்க, நாட்டு நடப்பு. அண்ணன் வந்து ரொம்ப தொலைநோக்கு சிந்தனையில் போயிட்டார் அண்ணன். மற்றவங்க அதிகமாக பேசணும், பல கசகசன்னு பேசுறதுக்கு. இப்போ கூட நான் கசகசன்னு பேசுகிற மாதிரி இருக்கேன். ஆனால் நான் தான் ஷார்ட்டாக முடிச்சுட்டு போய்க்கே இருப்பார். அதே எங்கள் அண்ணன் தளபதி. எதை சொல்லணுமோ அதை கரெக்டாக சொல்லுவார். எதை எப்போ பேசணுமோ அதை கரெக்டாக செஞ்சுட்டு போய்க்கிடுவார். இதுக்கு மேலே எதுவாக இருந்தாலும் எங்கள் அண்ணன் தான் சொல்லுவார். அண்ணன் வழிகாட்டின்படி வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அண்ணன் என்ன சொல்ல போகிறோம் அதை செய்ய போகிறோம், அவ்வளோதான். வேறு லெவலு. அண்ணனை தூக்கி உட்கார வைக்க போகிறோம். இன்றைக்கி எங்கள் அண்ணன் வந்து தலைமானாக இருக்கார். தமிழ்நாட்டின் நாளைக்கு தங்க மகனாக மாற போகிறார் எங்கள் அண்ணன். வேறு வழியே கிடையாது. யார் வரட்டும் என்ன, எங்களுடைய நோக்கம் குதிரைக்கு அடிவாளை கட்டின மாதிரி எங்களுடைய நோக்கத்தை நோக்கி போயிட்டு இருக்கோம். இது யார் வந்தால் எது வந்தால் எங்களுக்கு கவலையே கிடையாது. நாங்கள் எங்கள் நோக்கத்தை நோக்கி போக போகிறோம். 2026 எங்கள் அண்ணன் மட்டும்தான். அதில் வாய்ப்பே கிடையாது. ஒரு சந்தோஷமான ஒரு நாள். ஃப்ளாக் வந்து நல்லா இருக்குது, அருமையாக இருக்குது. யானை வந்து பிளிற மாதிரி நல்லா ஒரு இதாக கொடுத்துருக்குறாரு.
அவரோட முதல் வரியே தெரியும், பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அது வந்து எல்லா மக்களையும் கவர் பண்ணுற மாதிரி தான் அவர் வந்து எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரி தான் இது வரைக்கும் ரசிகர்களாகவும் இருக்காரு. அதே போல் தான் அரசியல்லையும் இருப்பார் அப்படிங்கிறது அந்த வார்த்தையிலே தெரிஞ்சிருது. ஸோ அதனால் இனிமேல் அவரோட அரசியலை பொறுத்து தான் தமிழக அரசியலே மாறும். சஸ்டெயின் பண்ணணும் அப்படின்னா அவர் வந்து எல்லா மக்களுக்கும் தகுந்த மாதிரி வந்து கருத்துக்களை வந்து சொல்லணும். மக்களோட அடிப்படை தேவைகளை வந்து தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி வந்து குரல் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான். அதுக்கு தகுந்த மாதிரி அவரும் இறங்கி வர்றார். என்னன்னா நான் வந்து இப்போ சினிமாவில் நடிச்சுக்கிட்டே நான் வர்றேன் அப்படின்னு சொல்லவே இல்லை. அவர் வந்து அதிலே தெளிவாக இருக்கிறாரு. நான் வந்து சின்ன வயசுலேயே வந்துட்டார், 50 வயசுலேயே வந்துட்டார். அதே போல் நம்ம நீண்ட நாள் வந்து சேவை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளோ சீக்கிரமாக வந்திருக்கிறாரு. அதே போல் நம்பர் 1 ஒரு ஆக்டர். அது ஆஃப்டர் ஒரு 50 இயர்ஸ்க்கு முன்னாடி தலைவர் வந்து எம்ஜிஆருக்கு அப்புறம் வந்து அதே போல் நிறைய ஃபேன்ஸ் வச்சுருக்க ஒரு தலைவர் வந்து விஜய் மட்டும்தான். ஸோ அவர் வந்து வந்திருக்கிறது வந்து மக்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்களுக்கு கூட்டணியில் வந்தாலும் நல்லது தான், சந்தோஷம் தான் அப்படிங்கிற மாதிரி தான் எங்களோட கருத்தில் இருக்குது. ஆனால் எல்லா மக்களுக்கும் பிடிச்ச மாதிரி அவர் பண்ணுவார் அப்படிங்கிறது தான். நல்ல தலைவராக இருப்பார் அப்படிங்கிறது எங்களோட சந்தோஷமாக இருக்குது. பாட்டே ஒரு உணர்ச்சிகரமாக இருக்குது, ரொம்ப புத்துணர்ச்சியாக இருக்குது எங்களுக்கு. அதான் சொல்கிறேன், சும்மாவே நாங்கள் ஆடுவோம். எங்கள் தலைவர் சலங்கை கட்டி விட்டாரு, சொல்லவே தேவையில்லை. பாலிடிக்ஸ்ன்றது வந்து ஒரு எங்களுக்கு தேவைப்படுற ஒரு கவசம், அவ்வளோதான். அதை வச்சு நாங்கள் வந்து மக்களுக்கு சேவை பண்ணுவோம். ஏன்னா வந்து இப்போ டைரெக்டாக ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுறது தான் வந்து பர்மிஷன் அது இதுன்னு நிறைய தடை வருது. இப்போ பாலிடிக்ஸில் இறங்கிட்டோன்னா எங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக ஒர்க் பண்ண வாய்ப்பு கிடைக்கும். அதுக்கு தான். அதாவது சொல்ல முடியாத அளவுக்கு தளபதி சொல்கிற மாதிரி தான் எங்களுக்கு ஒன்றும் சொல்ல முடியாத அளவுக்கு மிக சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இன்றைக்கி வந்து நாடே எதிர்பார்த்துருக்குது. எங்கள் மக்கள் தமிழக வெற்றி கழக சார்பாக எல்லாமே எதிர்பார்த்தோம், கழக தோழர்கள்லாம். அது இன்றைக்கி அந்த கனவு நினைவாயிடுச்சு. தமிழக வெற்றி கழகம் கொடி அறிமுகம் பண்ணியிருக்காரு, பாடல் வெளியே அறிமுகம் பண்ணியிருக்காங்க. உண்மையாகவே பாடல் வந்து பயங்கர உற்சாகத்தை கொடுக்குது. அதில் வர வரிகள்லாம் பயங்கரமாக எங்களை சுண்டி இழுக்குது. கண்டிப்பாக 2026 எங்கள் தளபதி அவர்கள் வந்து முதலமைச்சர். ஏன்னா மக்களுக்காக நல்லது பண்ணணும்னு வந்துட்டார். இந்திய சினிமாவில் இந்தியன் சூப்பர் ஸ்டார். அவர் வந்து மார்க்கெட் இல்லாமலாம் இல்லை, நல்ல நடிகர், நல்ல கரண்ட் உள்ள சூப்பர் ஸ்டார் அவர். அப்படி இருக்கும்போது இந்தியன் சூப்பர் ஸ்டாராக திகழும்போது பல கோடி சம்பளம் வாங்கும்போது அந்த சம்பளத்தை விட்டுட்டு மக்களுக்காக சேவை செய்யணும்னு வர்றார் எங்கள் தளபதி. அவர் வந்து கட்சியில் வந்து ஊழல் பண்ணி எதுவும் சம்பாதிக்கணும்னு அவசியம் இல்லை, மக்களுக்காக சேவை செய்யறதுக்கு வர்றார் எங்கள் தலைவர். அவர்கள் உண்மையாக நல்ல ஒரு வருமானத்தை விட்டு மக்களுக்காக சேவை செய்யறதுக்கு வரும்போது கழக தோழர்கள் நாங்கள் ஆகிய அனைவரும் உண்மையாக உயிர் மூச்சாக எங்கள் தளபதியை 2026 முதலமைச்சராக உட்கார வைப்போம். அவர் தான் முதலமைச்சர். தமிழக வெற்றி கழகம் நாளைக்கு மக்களின் வெற்றி கழகமாக இருக்கும். வெற்றி கொடியை நீட்டும். கண்டிப்பாக விரைவில் மாநாட்டில் வந்து தளபதி கட்சி கொடியை வந்து அதோடைய விளக்கத்தையும் சொல்கிறேன்னு இருக்காரு. அதனால் கொஞ்சம் இவ்வளோ நாள் பொறுத்துட்டோம். இன்னும் கொஞ்ச நாள் தளபதி கொடி அறிவிக்கும் போது அதில் விளக்கத்தை சொல்ல போகிறாரு, அதையும் பார்த்துடலாம். நாங்கள் எல்லாம் மாநாடுக்கு தயாராக இருக்கிறோம். நான் செங்கல்பட்டு மாவட்ட தலைவர், நான் சூரியநாராயணன், என்னுடைய நிர்வாகிகள் எல்லாமே இருக்காங்க, மாவட்ட நிர்வாகிகள் எல்லாருமே. நாங்கள் தலைவர் எது சொன்னாலும் நாங்கள் கட்டுப்படுவோம். அவர் தனியாக நிற்க சொன்னாலும் நிற்க போகிறோம், கூட்டணி வர சொன்னாலும் கூட்டணி வர போகிறோம். ஆகையால் எங்கள் தலைவர் என்ன முடிவு எடுக்கிறாரோ அதை வச்சு தான் நாங்கள் செயல்படுவோம். ஆனால் மக்களுக்காக பண்ணி நாங்கள் எப்போயே இறங்கிட்டோம். கண்டிப்பாக தளபதி அவர்கள் வந்து நிறைய கற்றுக் கொடுத்துட்ருக்காங்க, மக்களுக்காக எப்படி இப்படிலாம் சேவை செய்யணும்னு. அதன் பிரகாரம் நாங்கள் இன்னும் செஞ்சிட்ருக்கோம். 2026 கண்டிப்பாக தளபதி அவர்கள் தான் முதலமைச்சர். ஒரு ரொம்ப பெருமையாக இருக்குது இந்த நாள். எங்களுக்கு வந்து எங்கள் வரலாற்றில் ஒரு சிறப்புமிக்க நாளாக இருக்கும். எங்களுக்கு ஒரு மெமரபுளான நாளாக எங்கள் அண்ணன் எங்களுக்கு உருவாக்கி கொடுத்துருக்காரு. எங்கள் அண்ணன் வந்து பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னு தமிழக வெற்றி கழக கட்சி வந்து February 2 ஆரம்பித்தார். இப்போ இன்றைக்கும் அதுலேயும் பேர்லேயும் வெற்றி இருந்துச்சு. இன்றைக்கி அந்த லோகோ, அந்த வாகை மலர் இருக்குது, அதுலேயும் வெற்றி இருக்குது. இது எங்களுக்கு ஒரே ஒரு தான் சொல்ல வராரு, நம்ம வெற்றி பாதையிலே போகிறோம் அப்படின்றது எங்களுக்கு நிரூபிச்சிட்டாரு. நாங்கள் அந்த நோக்கி தான் நாங்கள் ஒவ்வொரு கழக தோழர்களும் செயல்பட்டு இருக்கிறோம். சிறப்பாக இருக்கும். இதுக்கப்புறம் மாநாட்டிலையும் வெற்றி, அதுக்கப்புறம் எங்களுடைய 2026 வெற்றி தான் எல்லாமே எங்களுக்கு இதுதான் தெரியும். கட்சியோட கொடியிலே அவர் சிம்பாலிக்காக சொல்லிட்டார், யானை பலம் பூவை போல குணம் படைத்தவர் அப்படி சொல்லிட்டாரு. கண்டிப்பாக மக்களுக்காக நல்லது செய்வார். மக்களும் இதுதான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாரு. தமிழக வெற்றி கழகம் அவர் என்னைக்கு ஆரம்பித்தாரோ அதுலேருந்து மாற்று கட்சிகள்லேருந்து நிறைய பேர் இணைய ஆரம்பிச்சிட்டாங்க. கட்சி மென்மேலும் வளர்ந்துக்கிட்டே இருக்குது. 26 கண்டிப்பாக எங்கள் தளபதி 3 எழுத்து மந்திரம் விஜய்ன்ற தளபதி கண்டிப்பாக முதலமைச்சராக உட்காருவார். அதுக்கெல்லாம் நாங்கள் அரும்பாடுபடுவோம். அவர் முதல்வர் ஆனோன்னா கண்டிப்பாக மக்களுக்கு நல்லது செய்வார். ஏன்னா உங்களுக்கே தெரியும், இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு படத்துக்கு 200 கோடி ரூபாய் வரைக்கும் சம்பளம் வாங்குறாரு. இன்னும் ஒரு 10 வருஷம் பார்த்தீங்கன்னா கூட அவர் 2000 கோடி 3000 கோடி சம்பாதிக்க கூடவார். இன்றைக்கும் பல தயாரிப்பாளர் அவர் வீட்டுக்கு முன்னாடி நிற்கிறாரு. இருந்தாலும் அதையெல்லாம் விட்டு அவர் வார்த்தை சொன்னார், எனக்காக என்னை மேலே ஏற்றி விட்டவங்கள நான் அழகு பார்க்கணும், மக்களுக்கு அவர் நல்லது செய்யணும்னு ஆசைப்படுறாரு. மக்கள் அதை கண்டிப்பாக ஏற்றுப்பாங்கன்னு நினைக்கிறேன்.
பார்ப்போம் என்ன 2026 கண்டிப்பாக ஒரு முதல்வர் வரது வாய்ப்புகள் நிறைய இருக்குது. நாங்கள் என்னமோ எப்படியோ இருக்கும் நினச்சோம், எதிர்பார்த்தோம். ஆனால் சூப்பராக இருக்குது, ஃபண்டாஸ்டிக்காக பட்டாசாக பண்ணிட்டாப்புல தளபதி. அதாவது நாங்கள் சின்ன வயதுலேருந்து அறிஞ்ச வயசுலேருந்து தெரிஞ்ச நம்ம ஒரு அறிவு வரைக்கும் தளபதி ரசிகன் தான். தளபதி ரசிகங்கிறதுக்கு பெருமையாக இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த அரசியலில் வந்து அவர் இந்த இக்கட்டான சூழ்நிலையில் அவர் வந்து மட்டும் அரசியலில் வர்றது வரவேற்கத்தக்கது. இன்னொன்று, இவர் வந்து இப்போ வந்து அரசியலுக்கு வரணும்னு அவசியம் இல்லைனாலும் மக்களுக்கான அரசியலுக்காக தான் வந்திருக்கிறாரு. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவர் இப்போ படம் நடிக்கக்கூடிய 250 கோடி ரூபாய்க்கு மேலே அவர் சம்பாதிக்கிறாரு. அவருக்கு இப்போதைக்கெல்லாம் வந்து அரசியலில் வந்தாலே தெரியும் எவ்வளோ இதை அனுபவிக்க வேண்டியது வரும். எல்லாத்தையும் மீறி மக்களுக்கு வேண்டி வரணும்னு நினச்சி வந்திருக்கிறாரு, பெரிய விஷயம். நாங்கள் அவர் கூட எப்போவுமே இருப்போம், உறுதுணையாக எப்போவுமே இருப்போம். என்ன எதிர்பார்க்குறோன்னா, அவர் தமிழ்நாட்டில் வந்து நிறைய மாற்றங்கள் வரணும். ஏடிஎம்கே டிஎம்கே இப்படியே ஒவ்வொரு கட்சியும் அதே தான் வந்துட்டுருக்கு தவிர புதுசாக ஒரு கட்சி வந்து வர்றதில்லை, வரவும் விட மாட்டேறாங்க, வளரவும் விட மாட்டேறாங்க. அதுக்கடையில் வந்து தளபதி வந்திருக்காருங்கும் போது இது மிகப்பெரிய ஒரு வெற்றியாக அவருக்கு அமையும். 2026 அவர் தான் முதல்வராக வருவார். அதுக்காக நாங்கள் எங்கள் ரசிகர் பட்டாளம் மட்டும் இல்லை, தமிழ்நாடு மக்கள் எல்லாம் எப்போவுமே பாடுபடுவோம். கோயில் திருவிழா முடிஞ்ச உடனேயே கடைசி நாள் வந்து மஞ்சள் நீர் வைப்பாங்க தெரியுங்களா? அதில் எவ்வளோ உற்சாகமாக நம்ம கலந்துக்கிறோமோ, எவ்வளோ ஹாப்பியாக அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறோமோ, அந்த மாதிரி வந்து எங்களுக்கு இன்றைக்கி அவ்வளோ ஹாப்பியாக அவ்வளோ உற்சாகமாக இருக்குங்க. இதில் எந்த ஒரு இதுவுமே கிடையாது. நாளைய முதல்வர் நம் தளபதி அவர்கள். மாநாட்டும் போது அவருடைய கொள்கைகளை வந்து எங்களோட தமிழக வெற்றி கழக கொள்கையை வந்து தளபதி அவர்களே வந்து சொல்லுவார். அப்போ தெரிஞ்சுக்கோங்க. அந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்துறதுக்கு வார்த்தையே இல்லை. இது எங்களோட பல நாள் கனவு. தளபதி எப்போ கட்சி அறிவித்தாரோ அதுலேருந்து எப்போ எங்களுக்கு கட்சி லோகோ வரும், எங்கள் தளபதி என்ன சொல்ல போகிறாரு அப்படின்றதுல நாங்கள் ரொம்ப ஆர்வமாக இருந்தோம். இப்போ அந்த கட்சி கொடியை பார்த்த உடனே அதில் ஒரு பவர் தெரியுது. இப்போ அந்த கட்சி கொடி பறக்கும்போது எங்களுக்கு இப்போ இங்கே இருக்கிற சத்தத்தை விட இப்போ அந்த மாநாட்டில் வந்து உங்களுக்கு இன்னும் நல்ல பவர்ஃபுல் தெரியும். கண்டிப்பாக மக்களுக்கு வந்து நாங்கள் புதுசாக ஏதோ பண்ண போகிறோம், எல்லாருமே நல்லா இருப்பாங்கன்றது நல்லாவே எங்களுக்கு தெரியுது. அந்த பாட்டிலே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட் பார்த்த மாதிரி ஒரு ஃபீல். அதாவது இந்த பழைய ராஜாக்கள்லாம் என்ன பண்ணியிருந்தாங்களோ அதை வந்து நம்ம தளபதி, அதாவது எங்கள் தளபதி, என்னோட தளபதி சூப்பராக வந்து பண்ண போகிறாரு. நீங்கள் வருஷத்தில் நாங்கள் தீபாவளி பொங்கலை எப்படி கொண்டாடிவோமோ அந்த அளவுக்கு நாங்கள் வந்து கட்சி கொடி பயங்கரமாக கொண்டாட ஆசைப்பட்டோம். பல தடைகள் இருந்து அதை தடையும் தாண்டி நாங்கள் இன்றைக்கி ஒரு தீபாவளி பொங்கல் மாதிரி தான் நாங்கள் கொண்டாடி இருக்கிறோம். ஏன்னா கொடியை வரவேற்கு பயங்கரமாக கொண்டாடுறோம். 26 எப்படி இருக்குன்னு இப்போ இருக்கிறதே உங்களுக்கு தெரியும். இந்த நிலைமையோட அடுத்தது நல்ல நிலைமைக்கு வேணுன்றதை எல்லாமே எதிர்பார்க்குறாங்க. 26 வந்து தளபதி வந்து நிர்ணயம் செய்கிற மாதிரி இருக்கும். நல்ல ஒரு இது நல்ல ஆட்சி மாற்றம் இருக்கும். 50 ஆண்டு காலமாக இருந்த ஆட்சி இல்லாமல் 26 வந்து நல்ல ஆட்சி மாற்றம் இருக்கும். அது மக்கள் எல்லாமே வரவேற்பாங்க. பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்போவா செய்தொழில் வேற்றுமை யானு திருக்குறள் பழமைக்கேற்ப தமிழக அரசியல் கட்சியை திரும்ப பார்க்குற அளவுக்கு தமிழ் தான் எல்லாமே, தமிழ் மட்டும்தான் எல்லாமே. இன்னைக்கு தமிழக வெற்றி கழக தலைவர் மாண்புமிகு தளபதி விஜயன் தலைமையில் அவருடைய பொற்கரங்களால் மஞ்சள் நிறம் மங்களகரமாகவும், சிவப்பு கழக தோழர்கள் சிங்கப்பெண்கள் இதுவரையும் தன்னுடைய ரத்தத்தை சிந்தி அந்த இதுக்கும் ஏற்ப யானைகள் இரு பக்கமும் யானைகள் மதங்கொண்ட யானைகள் எப்படி பலம் வாய்ந்து இருக்குதோ அதே மாதிரி மக்களின் தளபதி விஜயனுக்கு கழக தோழர்களும் சிங்க பெண்களும் பல மடங்கு சக்தி வாய்ந்து இருக்கிறோம் அப்படின்ற அந்த இதெல்லாம் மனசில் வச்சு வெற்றி வாகை பூ வந்து நடுவில் வச்சுருக்காங்க. அது அன்றைக்கே தளபதி விஜயன் லியோ சக்சர் மீட்டில் சொன்னது தான், மக்களாகிய நீங்கள் தான் மன்னர்கள். ஸோ அந்த மன்னர்கள் வந்து 2026 எங்கள் தளபதி விஜயனில் மக்களோட தளபதி விஜயனை ஓட்டு போட்டு 2026 அரசியலில் ஒரு புது சரித்திரம் படைப்பார். தளபதி விஜயனை மட்டும்தான் நிரந்தர முதலமைச்சராக இருப்பார் அப்படின்ற பொன்னா நேரத்தில் சொல்லவும் கடமைப்பட்டிருக்கோம். 234 தொகுதியிலும் கழக தோழர்களும் சிங்க பெண்களும் அன்றைக்கே 50 சுறாவில் சொல்லிட்டார் எங்கள் தளபதி விஜயனை. அதே மாதிரி தான் என்னுடைய பசங்க எல்லாமே அன்பாலையும் பண்பாலையும் பாசத்தாலையும் வெறிகொண்ட வேங்கை போல சினகொண்ட சிங்கம் போல பாயும் சிறுத்தை போல எங்கள் கழக தோழர்கள் சிங்க பெண்கள் அரசியல் களத்தில் செயல்படுவாங்க. 2026 தமிழக வெற்றி கழக கட்சி தான் வெற்றி பெறும் அப்படின்னு இந்த இடத்துல தலைமை அலுவலகத்தில் முன்னாடி இருந்தே சொல்கிறோம். இன்றைக்கி உறுதிமொழி ஏற்றுட்டாரு. 2026 முதலமைச்சர் பதவி பெருமானம் ஏற்பார் அப்படின்னு ஆணித்தரமாக இந்த இடத்துல பதிவு செய்து கொள்ள ஆசைப்படுகிறோம். ஒரு குழந்தை பிறந்து அதனுடைய தகப்பம் வந்து எந்த அளவுக்கு அந்த ஒரு விஷயத்தை அனுபவிப்பார், அந்த மாதிரி உண்டான ஒரு விஷயம் தான் நாங்கள் இன்றைக்கி ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறோம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இத்தனை நாள் மக்கள் இயக்கமாக இருந்த எங்களுடைய கொடி வந்து இன்றைக்கி தமிழக மக்களுக்காகவும் அனைத்து இந்திய மக்களுக்காக வேண்டியும் பட்டொளி வீசி பறக்குது அப்படின்னு சொன்னால்
மிகப்பெரிய அரசியல் மாற்றத்தை இந்த இந்திய அரசியல் அரங்கத்தில் மாற்றி அமைக்கணும் அப்படிங்கிறக்காக தான் எங்கள் தளபதி வந்திருக்கிறாரு. இது வந்து எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு உணர்ச்சி பூர்வமான ஒரு விஷயமா தான் நாங்கள் பார்க்குறோம். ஆனால் கட்சி கொடி வந்து ஒரு சமத்துவத்தை சொல்ல விரும்புதுண்ணா. இதில் வந்து நிறைய பேர் நிறைய எதிர்பார்த்தாங்க. இந்த கட்சி கொடியில் வந்து ஏதாவது ஒரு குறை கண்டுபிடிக்கலாமா, இந்த கட்சி கொடியில் வந்து அந்த கட்சியினுடைய இது வருது, இந்த கட்சியினுடைய இது வருது அப்படிங்கிற மாதிரி கூட்டணியோ இல்லை பி டீமோ அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒன்று கொண்டு வரலாமாங்கிற மாதிரி உண்டான விஷயமெல்லாம் யோசித்து பார்த்தாங்க. நாங்களே எதிர்பார்க்காத அளவுக்கு 2 சைடு அந்த யானைகளோட சென்ட்ரலில் வெற்றி வாகை மலரோட வந்திருக்கிறது மிகப்பெரிய யாருமே எதிர்பார்க்க முடியாத ஒரு விஷயம் தான். மக்களுக்கு நல்லது எங்கள் தளபதி மட்டும்தான் செய்வார். என்ன காரணம் அப்படின்னா, எங்கள் தளபதியினுடைய முதல் பணியை வந்து கல்வி விருது வழங்கும் விழா அப்படிங்கிறத ஏற்படுத்தினா. அப்போ எங்களுடைய தீர்மானங்களில் கொள்கைகளில் மிக முக்கியமாக இருக்கக்கூடியது இலவச கல்வி, இலவச மருத்துவமும் இருக்கும் அப்படிங்கிறத வந்து நாங்கள் முழுமையாக நம்புறோம். இப்போ மக்களுக்கான தேவை, அடிப்படை தேவை அப்படிங்கிறது வந்து ஒரு ஃபேனோ, மிக்சியோ, சைக்கிளோ இல்லை லேப்டாப்போ கிடையாது. மக்களுக்கு அடிப்படை தேவை அப்படிங்கிறது இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்க, இந்தியா முழுக்க இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா இலவச கல்வி, இலவச மருத்துவம் தான். அதை வந்து எங்கள் தளபதி சிறப்பாக செஞ்சு முடிப்பார் அப்படிங்கிறத வந்து நாங்கள் எதிர்பார்க்குறோம்.